Good morning, student. 8th Social Science, Term 3, Civics Unit 1, Defense and Foreign Policy, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. இந்த லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். வாட் இஸ் நேஷனல் செக்யூரிட்டி? நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நேஷனல் செக்யூரிட்டி இஸ் வெரி எசென்சியல் ஃபார் பொலிட்டிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி பார்த்தோம்னா அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய வளர்ச்சி அடையிறதுக்கு பார்த்தோம்னா இந்த தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பார்த்தோம்னா எஸ்எஃப்எஃப், ஐசிஜி, பிஎஸ்எஃப், என்சிசி இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அடுத்து இப்போ பார்த்தோம்னா தேசிய ஆயுத படை, நேஷனல் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இதை பார்த்தோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்மி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இராணுவ படை. இந்த இராணுவ படை அப்படிங்கிறது ஆர்மி அப்படின்னு சொல்கிறோம். த இண்டியன் ஆர்மி இஸ் த லேண்ட் பேஸ்டு பிரான்ச் அண்ட் இட் த லார்ஜஸ்ட் ஆர்மி இன் த வேர்ல்டு. இந்திய இராணுவ படை அப்படிங்கிறது நில அடிப்படையிலான ஒரு பிரிவு அப்படின்னு சொல்கிறோம். இது உலக அளவில் மிகப்பெரிய தன்னார்வ படைப்பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறோம். இது இட் இஸ் ஏ கமாண்டட் பை த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். இதில் பார்த்தோம்னா இதனுடைய சீஃப் கமாண்ட் பார்த்தோம்னா ஜென்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 4 ஸ்டார் ஜென்ரல், இதில் பார்த்தோம்னா அவங்களுடைய அந்தஸ்து பார்த்தோம்னா 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இராணுவ படை தளபதியால் பார்த்தோம்னா இது வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதனுடைய பணிகள், இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் செக்யூரிட்டி, நேஷனல் யூனிட்டி, டிஃபெண்டிங் த நேஷனல் ஃபார்ம் எசென்சியல் அக்ரேஷன், இன்டர்நேஷ்னல் ட்ரீட்ஸ் அண்டு மெயின்டைனிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இதெல்லாம் பார்த்தோம்னா இதனுடைய முக்கியமான ஒர்க்கு. தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கக்கூடியது, உள்நாட்டு அச்சுறுத்தல்களிலிருந்து நாட்டினுடைய எல்லைக்குள் அமைதியும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை பேரழிவு, இது பார்த்தோன்னா நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரழிவு, பேரிடர், இந்த காலங்களில் பார்த்தோம்னா மனிதாபிமான அடிப்படையில் மீட்பு பணிகளில் பார்த்தோம்னா ஈடுபடக்கூடியது சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்திய இராணுவம் பார்த்தோம்னா ரெஜிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்தோம்னா இதில் இருக்குது. இது பார்த்தோம்னா புவியியல் ரீதியாகவும் 7 படைப்பிரிவுகளாக பார்த்தோம்னா இதை பிரிச்சுக்கிறாங்க. ஜாகிரபிக்கல் ரீதியாக பார்த்தோம்னா இதை டிவைடட் இன்ட்டு 7 கமாண்ட்ஸ். இதில் 7 படைப்பிரிவுகள் பார்த்தோம்னா இதில் இருக்குது இந்தியன் ஆர்மியில். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நேவி அப்படின்னு பார்த்தோம்னா கடற்படை. இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்படை பார்த்தோம்னா த பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நேவி இஸ் டு சேஃப்கார்ட் த நேஷன் மெரிடைம் போர்ட்ஸ். கடற்படையினுடைய முதன்மையான நோக்கம் பார்த்தோம்னா நாட்டில் இருக்கக்கூடிய கடல் எல்லைகளை பாதுகாக்கக்கூடியது தான் நேவி, கடற்படையினுடைய முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இது கன்ஜக்ஷன் வித் அதர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூனியன் ஆக்ட் டு டெட்டர் ஆஃப் டிஃபீட் அண்டு ட்ரீட்ஸ் ஆர் அக்ரேஷன் ஏஜென்ட் இன் த டெரிட்டரி பீப்புள் ஆர் மெரிடைம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. இது பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி மக்கள் கடல்சார் நலனுக்காக ஏதாவது ஒரு அச்சுறுத்தல்கள் ஏற்படுது, ஆக்கிரமிப்புகளை தடுக்கக்கூடியது, இந்த பணியில் பார்த்தோன்னா ஈடுபடக்கூடியது இது முக்கியமான ஒர்க்காக இருக்குது. இதில் பார்த்தோம்னா யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்மிரல். கடற்படையில் பார்த்தோம்னா அட்மிரல், இராணுவ படையில் பார்த்தோம்னா ஜென்ரல் அப்படின்னு சொன்னோம். அப்போ கடற்படை நேவியில் பார்த்தோம்னா அட்மிரல் பார்த்தோம்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. இதுவருடைய அந்தஸ்து பார்த்தோம்னா 4 ஸ்டார், 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் பார்த்தோம்னா வழிநடத்தப்படக்கூடிய ஒன்று. இதனுடைய பிரிவுகள் பார்த்தோம்னா 3 பிரிவுகள் பார்த்தோம்னா இருக்குது. 3 நேவல் கமாண்ட்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விமானப்படை. இந்த விமானப்படையினுடைய முக்கியமான ஒர்க்கு என்ன? விமானப்படை பார்த்தோம்னா விமானப்படைங்கிறது ஆயுதப்படைகளினுடைய வான்வெளி படை, அதாவது நிலம் மூலம் தாக்குதல் செய்யாமல் வான்வெளியில் பார்த்தோம்னா தாக்குதல் நடத்தக்கூடியது. த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இஸ் த ஏர் ஆர்ம் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்.
இட்ஸ் பிரைமரி மிஷன் டு செக்யூர் இந்தியன் ஏர்ஸ்பேஸ் அண்ட் டு கண்டக்ட் ஏரியல் வெல்ஃபேர் இன் ஆர்ம்டு கன்ஃபிளிக்ட். இந்திய விமானப்படை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா இந்திய ஆயுத படைகளினுடைய வான்வெளி படை அப்படின்னு வந்து சொல்கிறோம். வான்வெளியாக வந்து தாக்குதலை வந்து நடத்தக்கூடியது. இந்திய வான்வெளி பாதுகாப்பு வந்து பார்த்தோம்னா ஆயுத மோதலின் போது வான்வெளியாக வந்து போய் அந்த போரை வந்து நடத்தக்கூடியது வந்து இதனுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா ஏர்ஷிப் மார்ஷல் இதனுடைய ஜென்ரல் வந்து இதனுடைய தலைமையேற்று நடத்துகிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏர்ஷிப் மார்ஷல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எத்தனை ஸ்டார் அந்தஸ்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஸ்டார் வந்து பார்த்தோம்னா இதனுடைய அந்தஸ்து 4 நட்சத்திர அந்தஸ்தை வந்து பார்த்தோம்னா கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 4 ஸ்டார் ஆஃபீஸர். இதில் வந்து 4 ஸ்டார் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதனுடைய சீஃப் வந்து பார்த்தோம்னா சீஃப் மார்ஷல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதில் எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏர்ஃபோர்ஸில் வந்து 7 கமாண்ட்ஸ் 7 படைப்பிரிவுகளை வந்து பார்த்தோம்னா கொண்டதாக இருக்குது. அடுத்தது இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்திய கடலோர காவல் படை. இந்திய கடலோர காவல் படை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஐசிஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். தி இந்தியன் கோஸ்ட் கார்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1978 பை த கோஸ்ட் கார்டு. இந்திய பாராளுமன்றத்தில் வந்து 1978ஆம் ஆண்டு கடலோர காவல் படை சட்டத்தின்படி இந்தியாவில் வந்து சுதந்திர ஆயுதப்படையாக வந்து இந்திய கடலோர காவல் படை வந்து 1978 வந்து நிறுவியிருக்கிறாங்க இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தோன்னா இந்தியன் பார்லிமெண்ட்டால் வந்து உருவாக்கப்பட்ட ஒன்று. த கோஸ்ட் கார்டு ஒர்க்ஸ் இன் க்ளோஸ் கார்பரேஷன் வித் த இந்தியன் நேவி. இது வந்து பார்த்தோம்னா இந்தியன் நேவி இந்தியாவில் இருக்கக்கூடிய கடல் படைகளுக்கு வந்து பார்த்தோம்னா உதவி செய்யக்கூடியது இது முக்கியமான ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் மீன்வளத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ கஸ்டம்ஸ், சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ். இது வந்து பார்த்தோன்னா சென்ட்ரலில் ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா மத்திய மாநில காவல் படை, இதோட வந்து சுங்கத்துறை, கடற்படை, மீன்வளத்துறை இதோடு சேர்ந்து பணியாற்றக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்திய கடலோர காவல் படையினுடைய முக்கியமான ஒர்க்காக வந்து இருக்குது. அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம். ஆர்மி அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆர்மி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லேண்டு பேஸ் பண்ணி போர் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மி இந்திய இராணுவ படை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதனுடைய சீஃப் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது 7 பிரிவுகளை வந்து கொண்டது. அடுத்தது வந்து நேவி வந்து பார்த்தோம்னா அட்மிரல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது 3 படைப்பிரிவுகளை வந்து கொண்டது அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது கடலோரத்தில் இருக்கக்கூடிய எல்லைகளை பாதுகாக்கக்கூடியது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. அடுத்தது ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா விமானம் மூலம் தாக்குதலை நடத்தக்கூடியது வந்து ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா இதனுடைய சீஃப் வந்து பார்த்தோன்னா சீஃப் மார்ஷல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது 4 ஸ்டார் அந்தஸ்து வந்து இது கொண்டது. இது 7 பிரிவுகளை வந்து கொண்டது. அடுத்து இந்தியன் கோஸ்டல் கார்டு ஐசிஜி அப்படின்னு பார்த்தோம். இது 1978 வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஃபிஷரிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, அடுத்தது வந்து பார்த்தோம்னா கோஸ்ட் கார்டு, ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் போலீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதான் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கோஸ்டல் கார்டு அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்தது பார்லிமெண்ட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் துணை இராணுவ பாதுகாப்பு படையினுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு என்ன, அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.